அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். அப்பாடா! அப்படின்னு நான் மட்டும் கிடையாதுங்க. நம்ம தமிழ்நாட்ல ஒரு 90% மக்கள் இப்படி நிம்மதி பெருமூச்சு விட்டுருப்பாங்க. ஏன்னா, ரிசல்ட் வந்த பிறகும் இந்த 1 வீக்கா நடந்த விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. நொடிக்கு நொடி அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். அட் லாஸ்ட் இப்ப தாவேகா தனிப்பெரும்பான்மைக்கான அந்த 120 எம்எல்ஏக்கள் பலத்த பெற்று இருக்காங்க. அடுத்தடுத்து பதவி ஏற்பு இப்படி ஒரு ரூட்டு. அதே நேரத்துல இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த கடைசி 24 மணி நேரம் நடந்த ஒரு டிராமா இல்ல ஒரு மூவி அப்படி சொல்லலாம். அதாவது ஒரு பொலிட்டிக்கல் படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சஸ்பென்ஸ், சர்ப்ரைஸ்ன்னு பல விஷயம் நடந்தது. ஸோ, அவை எல்லாவற்றையும் தொகுத்து அந்த படத்த பொலிட்டிக்கல் படத்த இப்போ ஓட்டுறது தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலமைச்சர் திருமாவளவன் பனையூருக்கு பதற்றம் ஏற்படுத்திய திராவிட கட்சிகளின் ட்விஸ்ட் அட் லாஸ்ட் ஃபைனலாக இன்னைக்கு என்ன தேதி? மே 9ஆம் தேதி மாலை நேரத்தில் எல்லாமே சுபம்னு முடிஞ்சிருக்குங்க. தாவேகா தன்னுடைய தனி பெரும்பான்மை ஆதரவை நிரூபிச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 120 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு. ஏற்கனவே காங்கிரஸ் 5 கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 இடதுசாரிகளும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 4, இன்னொரு பக்கம் விசிகா அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க 2, அப்புறம் ஐயுஎம்எல் 120 தொகுதிகள் தாவேகா தனிப்பெரும்பான்மை காமிச்சிருக்கு. உடனடியாக தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவங்களுடைய டீமு ஆளுநரை 4வது முறையாக போய் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமையும் கேட்டிருக்காங்க. அப்படியே ஒரு ஸ்டாப். அப்படியே இப்படி நம்ம சுற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக் போவோம். கொஞ்சம் முன்னாடி அந்த கடைசி 24 மணி நேரம் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஃபைனலாக எப்படின்னா, நேற்றைய இரவு நேரத்தில் திரு தொல் திருமாவளவன் விசிகாவுடைய தலைவர் அவருக்கு நம்ம துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுப்போம். நம்ம திரு விஜய் அவர் நின்ற 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி ராஜினாமா செய்வார். அதில் அவரை போட்டியிட வச்சு அண்ணனை வெற்றி பெற வைத்து நம்ம இங்கே டெபுட்டி சிஎம் ஆக்கலாம். அது ஒரு சமூக நீதி அரசியலாகவும் இருக்கும். நம்மளுடைய கொள்கையும் அதுதான் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க. இன்னொரு பக்கம் எதிர்ப்புகளையும் டைல்யூட் பண்ணிடலாம். புதுசாக வந்தவர் இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாறுல இல்லாத அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை கொண்டு வந்துட்டாரு. நிறைய பாசிட்டிவாக கிடைக்கும் அப்படின்னா சில பிளான் போட்டிருந்தாங்க. இங்கே இப்படி காட்சிகள் பரபரன்னு ஓடிட்டு இருந்த அதே நேரத்தில் பனையூரில் அப்படியே இந்த பக்கம் வருவோம். திராவிட கட்சிகள் சுற்றி குறிப்பா எம்ஜிஆர் மாளிகை வட்டாரத்துல. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வெற்றி அடைஞ்ச திரு வன்னியரசு துணை பொதுச்செயலாளர் அவரு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஆட்சி அதிகாரத்தில் இனி எல்லாவற்றிலும் நாம தான் அப்படின்னு ஒரு பாசிட்டிவா போட்டிருந்தாரு. குறிப்பா ஏன் நாம முதலமைச்சராக கூட தொல் திருமாவளவன் அண்ணன் ஆக வாய்ப்பு இருக்கு, ஏன் ஆகக்கூடாது விசிகா அப்படின்னு அவர் சொன்னது பயங்கரமா பத்திச்சுங்க. ஏன் அப்படி அவர் சொன்னார்னா, இங்க திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் இங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸ் பலருமே முன் வச்ச கருத்து என்னன்னா, 2 இடதுசாரிகளும் அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சிஎம்னா அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நாம ஒரு மாற்றாக விசிகாவுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவரை சிஎம் ஆக்கக்கூடாது? அப்ப நிச்சயமாக எல்லோரும் ஏத்துப்பாங்க இல்லையா? தனி பெரும்பான்மை ஆதரவோடு ஒரு முன்முயற்சி எடுக்கலாமே அப்படின்னு இங்க பேசப்பட்டது. அதுக்கேற்ற மாதிரியே திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுக்கு இது ஓகேங்க அப்படின்னு தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுறோம் அப்படின்னு கிரீன் சிக்னலும் அவங்க கொடுத்துட்றாங்க. சரி, இப்போ உடனடியாக அந்த பக்கம் எம்ஜிஆர் மாளிகைக்கு போகணும். அங்கே என்ன நினைக்கிறாங்கன்னு. ஏன்னா அவங்க இங்கே திமுகவுடைய ஆதரவை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக பெரும்பான்மையை நம்ம நிரூபிச்சிட முடியும்னு. இதுக்கு நடுவில் ஒரு ட்விஸ்ட். திரு டிடிவி தினகரன் அமமுக சார்ந்த திரு எஸ் காமராஜ் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவர் வெற்றி அடைஞ்சார் இல்லையா? அவரு திடீர்னு தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துட்டாருன்னு ஒரு பரபரப்புங்க. என்னது தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துட்டாரா அப்படின்னு இவர் திரு டிடிவி தினகரன் பதறிட்டு, என்னங்க குதிரை பேரம் நடந்திருக்கா, இல்லை இங்கே உள்ளடி ஏதோ வேலை பண்ணிட்டாங்களா, இல்லை எங்கள் வேட்பாளரை நீங்கள் வெற்றியாளரை நீங்கள் தூக்கிட்டீங்களா அப்படின்னு பதறி அடிச்சுட்டு அவர் உடனடியாக ஆளுநர் மாளிகைக்கு இது ஒரு புகாரை கொடுக்குறாரு. அடுத்தடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான பொது வழியில் இந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறாரு. அதற்கிடையில் பார்த்தோம்னா காமராஜ் அவர் எங்களுக்கு சுய நினைவோடு தான் இந்த ஆதரவு கொடுத்துருக்காருன்னு கடிதம் எழுதியிருக்காருன்னு அந்த கடிதத்தை தாவேகா சைட்லேருந்து லீக் பண்ணுறாங்க.
உடனே இவர் என்ன பண்றாருன்னா, என்னங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கொந்தளிச்சு அங்க எஸ்கே காமராஜ் அவரை தொடர்பு கொள்ள, அதுக்கப்புறம் நான் அப்படிலாம் அவரு கொடுக்கல அப்படின்னு சொல்லி 2 பேரும் இங்க வந்து பிரஸ் மீட்லாம் கொடுத்து, அது ஏஐல இப்படி பண்ணிட்டாங்க, வேணும்னே அப்படி பண்றாங்க எதிரா அப்படின்னு சொல்லி இதுல டிடிவி தினகரன் கொதிச்சு போய், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இப்படி ஊழல் பண்றீங்க, ஃபோர்ஜரி பண்றீங்க, 420 வேலை பாக்குறீங்க, நீங்க என்னங்க விஜய் என்னங்க மாமனா மச்சானா, அவருக்கு நான் என்னத்துங்க இது பண்ணும், ஒரு முறை வேணாம், ஆதரவு கேட்கணும் அப்படியே முறையா தலைமை கிட்ட கேட்கணும், ஆனா அதெல்லாம் முறை தவறி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் ஒரு அரசியலா அப்படின்னு பிரஸ் மீட்ல போட்டு தாக்கிட்டாருங்க திரு டிடிவி தினகரன். இதுல என்னன்னா, ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கிறதால கட்சி தாவல் முறையெல்லாம் இதுல செட் ஆகாது, பெரும்பான்மை அப்படின்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டு அதனால இப்படி பண்ணிட்டாங்கன்னு அமமுகவினர்லாம் குமுறிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே இங்க நின்றுட்டு மறுபடியும் இங்க எம்ஜிஆர் மாளிகை பக்கம் வருவோம். காலை நேரம் வந்துருச்சு. இங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டலாம் பேசிட்டு இருக்காங்க, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட. அதுல இந்த மாதிரியான ஒரு மெத்தடை தொல் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கலாம், நம்மெல்லாம் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு பல எம்எல்ஏக்கள் தெரிவிச்சாங்க. அதுல மிக முக்கியமா முன்னாள் அமைச்சர்களான திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி, திரு சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட மிக முக்கியமான முகங்கள் நம்ம திருமாவளவனை சிஎம்மாக்க ஆதரவு கொடுக்கணும், அப்படின்னா நம்மளுடைய கட்சியும் பவர்ல இருக்கும், உயிர்ப்போடு நம்ம இருப்போம், நம்மளுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படாது அப்படின்னு எடுத்து சொல்ல, ஆனா திரு எடப்பாடி அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள்லாம் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. இதனால ஒரு பெரிய விவாதங்கள் நடந்தது. அட்லாஸ்ட் அது சக்சஸா மாறல. அதுக்குள்ளார இங்க விசிக தங்களுடைய கருத்துக்கள் சொல்வதற்கான நேரத்தை காலையில சொல்றேன்னு சொல்லி, மதியம் சொல்றேன்னு சொல்லி, சாயந்தரம்னு அப்படியே மாறிட்டு இருக்க, அப்படியே நகம் கடிக்கிற டென்ஷனோட பயங்கரங்க, சீட்டின் நுனிக்கே வந்துருவாங்களே இந்த மாதிரி பரபரன்னு காட்சிகள் மாறிட்டு இருக்கு, ஆக்ஷன் காட்சிகள். அப்படியே விசிகாவுடைய அலுவலகத்து போவோம். அது செகண்ட் செக்மெண்ட்ல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். சிஎம் டிசிஎம் டீலுக்கு நோ, ஆதரவுக்கு எஸ் சொன்ன திருமா. என்ன நடந்தது விசிகாவில்? இப்போ நம்ம விசிக அலுவலகம் இந்த வட்டாரத்துக்கு திரும்புவோங்க. இங்கு பயங்கரமான பரபரப்புங்க. ஆனால் ஒவ்வொரு விசிகவினருடைய முகத்திலும் அப்படியே பயங்கரமான ஆனந்தம். பின்ன இந்த 2 நாட்களாக இல்லை இந்த தேர்தல் ரிசல்ட் வந்ததுலேருந்து டோட்டல் கவனமும் டாக் ஆஃப் தி சிட்டி, டாக் ஆஃப் தி டவுனு, டாக் ஆஃப் தி ஸ்டேட்டு, டாக் ஆஃப் தி கண்ட்ரி விசிகா தான். நம்மளை இத்தனை பேர் திரும்பி பார்க்குறாங்களே, இதுக்கு முன்னாடி இப்படியான ஒரு இதை கொடுத்துருந்துருப்பாங்களா, நம்ம என்னங்கிற வலிமையை நம்ம இங்கேயே காமிச்சிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு சிறுத்தைகள் மத்தியிலையும் பெருமிதம் அதிகமாகவே வெளிப்பட்டதுங்க. அதில் முக்கியமாக கேம் சேஞ்சரே நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் தான் அப்படின்னு பெருமையாக பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, இங்கே என்ன பேசப்பட்டதுன்னா, ஒரு பக்கம் தாவேகா சைட்லேருந்து டிசிஎம் வர வாய்ப்பு சொல்கிறாங்க, டெபுட்டி சிஎம். இன்னொரு பக்கம் திமுக அதிமுக சைட்ல இருந்து சிஎம் வர பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்ப, நம்ம இத்தனை நாள் கூட்டணியில் தொடர்ந்து இருக்கோம், அப்போ கூட்டணியை விட்டு நம்ம போகிறது அப்படிங்கிறது அது ஒரு கெட்ட பெயர் மாதிரி உருவான மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் கொள்கை ரீதியாகவும் நம்ம தாவேகாவையும் விமர்சிச்சிருக்கோம் தேர்தலுக்கு முன்னாடி, அட்டாக் பண்ணல மோசமாக, ஆனால் கொள்கையாக அவர் என்ன அப்படிங்கிற கேள்விகளை நம்ம முன் வச்சிருக்கோம். இப்போ ஒரே அடியாக போய் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்துக்கிட்டோம்னா அது நெகட்டிவ் இம்பேக்டை உருவாக்கலாம். அப்புறம் எதிர்கால விசிகாவுடைய நலன்னு பார்த்தோம்னா, ஆட்சி பொறுப்பில் நம்ம பங்கெடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆட்சி எந்த தவறு செஞ்சாலும் நம்ம மேலேயும் அந்த கெட்ட பேர் உருவாகும், நம்ம அவங்களுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி ஆகும், நம்ம அடி கட்டமைப்பு வளர முடியாது. அதே நேரத்தில் நம்மளை சிஎம் ஆக்குறாங்கன்னு சொல்லி இப்போ இங்கே திமுக அதிமுக இந்த கூட்டணிக்கு நம்ம ஆதரவு தெரிவித்தாலும் அது இன்னொரு பக்கம் ஒரு கெட்ட பேரை உருவாக்கவும், அது மட்டும் இல்லாமல் அதிக அளவிலான எம்எல்ஏக்களை தாவேகா வெற்றி பெற்றிருக்கிற நேரத்தில் நம்ம இந்த ரூட் எடுத்தோம்னா அது இப்போதைய சூழ்நிலையில் ஒரு நெகட்டிவாக இருக்குமோ. எனிவே மக்கள் அவங்கள அதிக அளவில் வெற்றி அடைய வச்சிருக்காங்க, ஸோ அந்த தீர்ப்புக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு இப்படி பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளார அலசப்பட்டது. ஃபைனலாக என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நாம் இந்த நேரத்தில் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறது சரியானது, மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளித்து, அதே நேரத்தில் நம்ம வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம், நம்ம கூட்டணியில் அப்படியே தொடருவோம், ஆனால் ஆதரவு மட்டும் ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு கொடுப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இதை ஒட்டி தான் வெளியில் வந்து தொல் திருமாவளவன் அவர் பேசுகிறப்ப 2 காரணங்களுக்காக நம்ம ஆதரிக்கிறோம். ஒன்று, தாவேகா ஆட்சி அமைக்க அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதிக அளவில் எம்எல்ஏக்களை வெற்றி அடைஞ்சிருக்கிறதால அவர்களுக்கு உதவி செய்வது. 2வது, யாரும் பெரும்பான்மையை நிரூபிக்கலைன்னா இன்னொரு பக்கம் குடியரசுத் தலைவர் ஆட்சி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதை தவிர்க்கணும் அப்படிங்கிற இந்த 2 காரணங்களுக்காகத்தான் நாம உடனடியாக ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு இத்தனை நாட்கள் பேசப்பட்ட அந்த பரபரப்புக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாருங்க. எவ்வளோ திருப்பங்கள்,
எவ்வளோ இது. அதாவது மாப்பிள்ளை இவருதாங்க. ஆனா போட்டிருக்கிற சட்டைய பத்தி நாங்க பேச மாட்டோம்னு படைய போல பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கூட்டணி திமுக கூட்டணி. ஆனா ஆதரவு திமுகவ திட்டி அதிக அளவுல எம்எல்ஏக்களை வெற்றி அடைஞ்ச தாவேகாவுக்கு. அப்ப இத ஒட்டித்தான் திமுக சைடுல திமுக கூட்டணிகளுடைய ஆதரவோடு திரு விஜய் இப்ப முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்னு பேசுறாங்க. அதை வெளிப்படுத்துற மாதிரியே முன்னாள் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. தன்னுடைய கூட்டணி கட்சிகள் அனைவருக்குமே மார்க்சிஸ்ட், விசிக, இவர் திரு காதர் மைதீன், ஐயுஎம்எல் அனைத்து கட்சிகளுக்கும் எக்ஸப்ட் காங்கிரஸ். ஏன்னா அதை அவர் ஓப்பனாகவே குறிப்பிட்டிருக்காரு. அன்னைக்கு ரிசல்ட் வந்து இதான அடுத்த நாளே பார்த்தோம்னா சொல்லிக்காம கொல்லிக்காம அவங்க பாட்டுக்கு உறவை முறிச்சுக்கிட்டு போனாங்க அப்படின்னு அந்த வார்த்தைகள்லயே எந்த அளவுக்கு வேதனை இருக்கு அப்படிங்கிறத குட்டு வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் புதிய ஆட்சிக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் அப்படின்னும் அதை பதிவு செஞ்சிருக்காரு. எப்பயுமே இங்கே வந்து ஒரு இன்னொரு தேர்தல் போன்ற சூழல் வரக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன் அப்படின்னும் உறுதிப்படுத்தியிருக்காரு. எல்லா தகவல்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இங்கே கூட்டணி கட்சியினரும் திமுக கூட்டணி கட்சியினர் விசிக உள்ளிட்ட பலருமே அது உங்களுடைய முடிவு, யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதோ அது உங்கள் கருத்து சுதந்திரம், அதை நாங்கள் தலையிட மாட்டோம்னு எங்களுடைய கூட்டணி தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு அவங்களும் சுபம் போட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை திரு விஜய் சிஎம்மா பதவியேற்க போறாரு அப்படின்னு தகவல்கள். கிட்டத்தட்ட ஒரு 9 அமைச்சர்களை முதல் கட்டமாக அறிவிக்க போறாங்க அப்படிங்கிறாங்க. லிஸ்ட்டுன்னா நம்ம என்ன சொல்ல வேணும், உங்களாலேயே புரிஞ்சிருக்க முடியும். திரு ஆனந்த், திரு கே.ஏ. செங்கோட்டையன், திரு ஆதவர்ஜனா, திரு அருண்ராஜா, திரு நிர்மல்குமார் உள்ளிட்ட திரு ராஜ்மோகன் இப்படி உள்ளிட்டவர்கள் முக்கியமாக இடம்பெறலாம். விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வரவங்க ஒரு 3 பேர் தொடக்க லிஸ்ட்லயே வெளிப்படலாம் இருக்கலாம் அப்படின்லாம் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அட்லாஸ்ட் சி ஜோசப் விஜய் எனும் நான் என்கிற காட்சியை இந்த ஒட்டுமொத்தமான தமிழ்நாடும் பார்க்க போகிறது. புதிதாக பொறுப்புக்கு வர இருக்கின்ற முதலமைச்சராக திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நல்லாட்சி கொடுத்து தமிழ்நாட்டை மேலும் வளமையான வளர்ச்சியை நோக்கி நீங்கள் கொண்டு போகணும். அதற்கு ஆதரவு கொடுத்த அனைத்து கட்சிகளும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏதாவது தவறுகள் இருந்தால் வெளியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எடுத்துரைப்பாங்க. அதன் மூலமாக நம்முடைய தமிழ்நாடு ஆக்கப்பூர்வமாக வளரும் அப்படின்னு நாமளும் நம்புகிறோம். ஏன்னா இந்த தீர்ப்பே அப்படிதான். முன்னாடிலாம் தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி கட்சியினர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கட்சிக்கு அதிக அளவில் வெற்றியை கொடுத்து ஆட்சிக்கு வர வைப்பாங்க நம்ம வாக்காளர் பெருமக்கள். இப்போ தேர்தலுக்கு பின்னாடி யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கொடுக்காம புது விதமாக வாக்காளர்கள் நமக்கு பாடம் எடுத்திருக்காங்க. நீங்கள் அனைவரும் இணைந்து, அதான் நான் சொன்னேன்னு, திமுகவை தாக்கி பேசினாங்க. ஆனால் அந்த கூட்டணி கட்சியினருடைய ஆதரவோடு இப்போ ஆட்சி. அப்போ எல்லோருக்குமே நாங்கள் வாக்கு செலுத்தியிருக்கோம். யாரும் மேலே கீழேன்னு நாங்கள் பார்க்கல. எல்லோரும் சேர்ந்து ஒழுங்காக தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு பாடுபடணும். இல்லைன்னா எங்கள் கையில் இந்த மை இருக்குது, எப்போ வேணாலும் யாரை வேணாலும் நாங்கள் தூக்கி வீசுவோம், யாரையாவது அரியணையில் அமர்த்துவோம் அப்படின்னு இந்த 2026 அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்களோடு இந்த காணொலியில் விடைபெறுறேன். மறக்காம நம்ம சேனலை உங்கள் சுக சேர்த்தாளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். திரு விஜய் அவர்கள்கிட்ட இந்த புதிய ஆட்சி கிட்ட உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க.